Morning, praise Lord. Welcome to this video. இந்த மாதம் மே மாதம் எனக்கு ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா மே மாதம் 2ஆம் தேதி தான் என்னோட கவர்மெண்ட் ஜாப் ரெகுலரைசேஷன் நாள். அதேமாரி இந்த வீட்டுக்கு கிரக பிரவேசமான நாள் 2ஆம் தேதி. அதுபோல் 7ஆம் தேதி என்னோட தகப்பனாருடைய திதி தினம். 21ஆம் தேதி என்னுடைய திருமண நாள். கர்த்தர் எனக்கு வெகுவாக பாடங்களை கற்றுக் கொடுத்து திருமணம் அப்படின்ற ஒரு பேரில் வேலூருக்கு என்னை ஊழியக்காரியா கர்த்தரை அனுப்பி வச்சாரு. என்ன இது ரொம்ப நீடி பிளேஸாக நான் பார்த்தேன். என்னுடைய சிறிய அளவு எஜுகேஷன்லேயே சிறிய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் அந்த மாதிரி நான் பார்க்க முடிஞ்சது. அதில் நான் பார்த்தது என்னென்னா என்னுடைய போதகர் என்ன சொன்னார்னா, அவனுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்காரு, அவரை மட்டும் நீ ஆதாயம் பண்ணால் போதுன்ற மாதிரி சொன்னார். நானும் அவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன அவர் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் மற்றவங்க எல்லாம் தப்பு செய்கிறதா அவர் சொல்வார். தான் கரெக்டாக இருப்பதாகவும், மற்றவங்க எல்லாரும் மாணவர்களோ இல்லை ஆசிரியர்களோ இன்க்ளூடிங் மீ, நானுமே அது தப்பாக இருக்கிறதா தான் அவர் சொல்லுவார். அதை ரொம்ப நாள் பிலீவ் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளோ சொன்னால் கூட பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது எனக்கு கெடு வச்சுட்டாரு. மே 31ஆம் தேதி நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படி சொல்லிட்டாரு. நான் அதை இப்போ ஆடுகளம் அப்படி ஒரு சீரியல் வருது புதுசாக, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அது அந்த ஒரு பொண்ணு ஹீரோயின் அது சொல்லுது, நான் வேற காரியமாக தான் வந்திருக்கேன் மேடம், யாமினி மேடம், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, தயவுசெய்து என் கூட சண்டை போடாதீங்க, என்னுடைய வேலை முடிஞ்சதும் நானே போயிடுவேன் அப்படின்னு கூட அது சொல்லுது. ஆனால் அந்த யாமினி மேடம் கரெக்டாக நீ 31ஆம் தேதி உன்னை தூக்குறேன் பாருன்ட்டு கேலண்டர் கிட்ட கொண்டு போய் 31 இதை ரவுண்டு பண்ணி வேற காட்டுது. அதுமாரி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் சாத்தானால் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதுதான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதோட இப்போ வேதாமம் உணவாகவும் மருந்தாகவும் கத்தர் கொடுத்துருக்காரு. ஆனால் அதையும் சாத்தான் அனர்த்தம் காண்பிக்கிறான். அதை நான் இதை கற்றுக்கொண்ட அடுத்த பாடம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனனியா சப்பீராள் அது ஒரு கதை இருக்கு இல்லையா? அதாவது ஒவ்வொரு பாஸ்டர் இது மாதிரி பிரசங்கத்தில் சொல்கிறாரு, இது வரைக்கும் நடந்த பல கொலைகளுக்கு கர்த்தர் தான் காரணமா அவர் சொல்கிறாரு. ஸோ இது சாத்தானுடைய ஒரு அனர்த்தமான ஒரு இதுதான். அது நம்ம விசுவாச நிலையில் கர்த்தரோட ஒரு சரியான நிலைமையில் நம்ம கிருபையிலேருந்து விழுந்து போயிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் சாத்தான் நம்மளை வஞ்சிக்க முடியும். ஸோ அதுமாரியே சொல்கிறேன். அதேமாரி இந்த அனனியா சப்பீரால் வச்சு இது கர்த்தருடைய ஒரு தவறு. அது இது மாதிரி செய்யலாமா, ஒரு சபையில் இது மாதிரி நடக்கலாமா, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக இம்மிடியட்டாக அவங்க சாகிறது அப்படின்னா சரியில்லை அப்படின்னு சொல்கிற நபர்கள் இருக்காங்க. ஸோ இதில் அனர்த்தம் சாத்தான் தான் காட்டுறான். ஸோ நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பார்த்தா நிறைய ஹிடன் ஸ்டோரிஸ் இருக்குது. நான் என்னுடைய பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதை எழுதப்படாத இருக்குது, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் அதில் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒரு சிறு இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுட்டு நம்ம கர்த்தர் இல்லை அப்படி அவருடைய இது
தப்பு அப்படின்ட்டு ஒரு தன்னைத்தானே செயல் பண்ண முடியாத ஒரு நபர் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அது மட்டும் ரொம்ப ரொம்ப உறுதியான நிச்சயமான வரப்போகிற காரியங்கள் அது. அதோடு கர்த்தருடைய வசனத்துல ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பா, அதாவது கமா ஃபுல் ஸ்டாப் கூட அதுல மாறாது. கண்டிப்பா நான் கடல் தன்னில் மரித்தவர்களை ஒப்புவிக்கும். எல்லா மரித்தவரும் வெளியே வருவாங்க. கர்த்தருக்கு முன்பாக நியாயத்துல நிப்பாங்க. அவருடைய வசனமே நம்மள நியாயந்திருக்கோம். நம்ம நமக்கு விளங்கல, அது விளங்கலங்கிறது வந்து நம்முடைய தப்பு தான். அல்லது நம்ம சாத்தானுக்கு செவி கொடுத்தது தான் தப்பு. அவன் தான் அந்த அனர்த்தம் எல்லாம் காண்பிக்கிறான். ஸோ கிருபை நின்று வீழ்ந்தீர்கள் அந்த நிலைமையில நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நாமளே ஆராய்ச்சி பார்க்கறது நல்லது. மேலும் ஒரு பாவத்துல நம்ம தப்பு செஞ்சாலும் எல்லாத்துலேயும் தவறுனதா தான் அர்த்தம். அதுவும் கர்த்தருடைய வசனத்துல இருக்குது. நியாயப்பிரமாணத்திலே ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பாங்க. ஆமென். கர்த்தரோட கூட வாழும் வாழ்க்கை துக்ககரமான வாழ்க்கை அல்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிறிய சங்கிலிகள் நெக்லஸ்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கரெக்டாக நம்ம இருந்தால் போதும். கர்த்தர் தான் நம்மளுடைய நியாயாதிபதி. அப்படி ஒரு வசனம் இருக்கு, வானங்கள் தேவனுடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. கணம் பொருந்தினானாய் இருந்தும் அழிந்து போகும் மனுஷன் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். வானங்கள் தேவனுடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நம்முடைய நியாயாதிபதி. இந்த ஞானம் கரெக்டா இருந்தா நம்ம கர்த்தருக்கு முன்பா கரெக்டா இருப்போம்.